அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 199 200 தான் பார்க்க போகிறோம். அதாவது போன எபிசோடில் அந்த ஏன்ஷியன் லேண்டுக்குள்ளே போயிருப்பாங்கல்ல, இப்போ இவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்கப்பா. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷம் தான். இருந்தாலும் நம்மால் எங்கடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலை மேலே ஒரு ட்ரீ இருக்குது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ இன்னொரு பக்கத்தில் இன்னொரு 3 பேர் வந்தாங்கல்ல அந்த டிராகன் பிளட்டை தேடி. அதில் ஒருத்தன் டிராகன் ஸ்டோன் அப்படிங்கிறத கையில் வச்சிருக்கான். அவனுக்கு என்னன்னா, இதை நான் ரிஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவேன், அதாவது அந்த டிராகன் பாடி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இவனுக்குள்ள. இப்போ இவனுங்க கூட இன்னொருத்தன் வந்தான் இல்லையா, அவனோட உடம்ப ஒரு ஈவில் டிராகன் அப்படிங்கிறது டேக் ஓவர் பண்ணிடுச்சு போல. இந்த டிராகன் என்ன பண்ணுது, இவங்களே முழுங்கலான்னு பார்க்குதுப்பா. ஆனால் அந்த பையன் உள்ளுக்குள்ளே இருந்து என்ன சொல்கிறான், இல்லை அவங்க என் கிளானை சேர்ந்தவங்க, ஒன்றும் பண்ணாத அப்படின்னு உடனே இவங்களை ஏதும் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுச்சு. அப்போ கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணல. ஆனால் அந்த ஒரு டிராகன் வேற எங்கேயோ பறந்து போய்கிட்டு இருக்கு. எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்டால் ஒரு ஆர்டிஃபேக்டை தேடி போகுதான். அந்த ஒரு ஆர்டிஃபேக்ட் மட்டும் நமக்கு கிடைச்சிருச்சு, இந்த காட் பாத்தில் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே நம்மளை தடுத்து நிறுத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த டிரான்செண்டன்ட் ரெல்ம் சொல்லுவாங்க, அந்த ரெல்ம்குள்ளே இவன் வந்து போயிட்டான். இப்போ இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இவன் ஃபீல் பண்ணுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதுக்குள்ளே இருந்து ஒரு டிராகன் வருது. அந்த டிராகனுக்கு இவனை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவனை டிஃபீட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது கேட்குது, இங்கேருந்து அந்த டிராகன் லிக்விடை நீ தான் பியூரிஃபை பண்ணியா அப்படின்னு கேட்குது. இவன் என்ன சொல்கிறான், ஆமாங்க நான் தான் பண்ணேன், தப்பாக இருந்தால் நான் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்குது. அது என்ன சொல்லுது, நீ ரொம்ப சின்ன பையனாக இருக்க, ஆனால் அதுக்குள்ளே கோல்டன் பாடியெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்க, உனக்குள்ளே இருந்து லைஃப் எனர்ஜியெல்லாம் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்குது. இப்போ இன்னொரு பக்கத்தில் அந்த ஒரு ஈவில் டிராகன் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதான் அது நம்ம ஹீரோ பார்த்து கேட்குது, இங்கே பாரு என்கிட்ட ஒரு ட்ரெஷர் இருக்குது, அதை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த உலகத்தை காப்பாற்றுற பொறுப்பை நீ ஏற்றுக்கிறியா அப்படிங்குது. இவன் பார்க்குறான், எது ட்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். இங்கே பாரு டைம் எல்லாம் இல்லை, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவனை உள்ளுக்குள்ளே இழுக்குது. இவன் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அந்த காட் சீனியர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது வந்து உன்னை ஹர்ட் பண்ணலாம் பார்க்கல, உண்மையாகவே ஏதோ ஒரு ட்ரெஷர் இருக்குது போல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகிறான். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஜேட் டிஸ்க் மாதிரி இருக்குது. இவனோட அந்த கத்தி துண்டு ஒன்று வாங்கினால அது என்ன பண்ணுது, அதுக்குள்ளே போயிட்டு ஃபியூஸ் ஆகிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஜேட் டிஸ்கா. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இந்த டிராகனுடைய உலகத்துலேருந்து வந்த ஒரு ட்ரெஷர். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இதோட பேர்லேயே இருக்குது கிரியேஷன் ஜேட் டிஸ்க். இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும். அந்த யூனிவர்ஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி இந்த ஜேட் டிஸ்கால பல விஷயங்களை கிரியேட் பண்ண முடியும். இந்த டிஸ்கை கம்பேர் பண்ணும்போது காட்ஸோட வெப்பன்ஸ் எல்லாமே ஒரு தூசுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த டிராகன். இப்போ நம்ம ஹீரோக்கு கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெரிய ட்ரெஷர்னு சொல்கிறீங்க, ஆனால் இது வந்து முழுமையாகாமல் இருக்கே, மீதி எங்கே அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக ஏன்ஷியன் டைமில் ஒரு மிகப்பெரிய வார் நடந்திருக்கு. அந்த வாரில் இது வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு. ஸோ மீதி பீசஸ் எல்லாம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு இருக்கிற பீஸ் இவ்வளோ தான். இந்த டிராகன் என்ன சொல்லுது, நீ வந்து இந்த ஜே டிஸ்கோடைய கார்டியனாக இருப்ப அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த டிஸ்கோட சேர்ந்து பிறந்தது தான் இந்த ஒரு டிராகன். இதோட சோல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுனால பல காலமாக தூங்கிட்டு இருந்திருக்கு. அதான் அது கேட்குது, இங்கே பாரு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் கிடையாது, நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போ இவன் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா இவன் வந்து அந்த டிராகன் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அந்த டிராகன் வேர்ல்டுக்கு சக்ஸஸர் ஆகிடுவான். ஸோ ஃபியூச்சரில் இவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா இந்த யூனிவர்ஸையே இவனால் வந்து மாற்றி அமைக்க முடியும். அதுக்கான சக்தி இதுக்கு இருக்குது. சப்போஸ் இவனால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இது என்ன சொல்லுது, நான் மறுபடியும் ஏஞ்சிக்கும் போது கண்டிப்பாக வேற ஒரு சக்ஸஸர் தேடிப்பேன் அப்படின்னு சொல்லுது. லின்ஃபங்க பார்க்குறான், ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சீல் ஒன்று கொடுக்குது. இந்த சீலை நீ பியூரிஃபை பண்ணனா இந்த ஒரு ஜேட் டிஸ்கை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அதை உட்காந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பறவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க, வெளியில உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ மாஸ்டரை காணுமே, மாஸ்டர் இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன், என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுது, நான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக அழணுமோ, அவன் எங்கன்னா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. என்ன திமிரு அதுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, மாஸ்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அவனுக்குலாம் ஒன்றும் ஆயிடாது, நம்ம இங்கே இருக்க லிக்விடை வேஸ்ட் பண்ண வேணாம், இதை நம்ம குடிச்சிடலான்னு சொல்லிட்டு அது உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் இந்த 3 பேர் பார்க்குறானுங்க, ஐயோ அந்த டிராகன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கே, எனக்கு தெரிஞ்ச லின்ஃபங் நேரத்துக்கு செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டானுங்க. இது பத்தாதுக்கு அந்த டிராகனை தேடி கண்டுபிடிச்சா கூட சண்டை போடுற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையே, அது மட்டும் இல்லாமல் டிராகனோட சத்தம் அதிகமாகிட்டே இருக்கு, ஐயோ 2 டிராகன் இருக்கு போல தெரியுதே, டே உயிர் தான் முக்கியம் ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து ஓட்டானுங்க. இந்த ஈவில் டிராகன் வந்து மரத்துக்கிட்ட வந்துருச்சு. நம்ம பறவை பார்க்குது, ஐயோ காட் ரெல்ம்ல என்னடா ஈவில் கிரீச்சர்லாம் இருக்குது அப்படிங்குது. உள்ளுக்குள்ளே இருக்க அந்த டிராகனும் பார்க்குது. இந்த ஈவில் டிராகனை தூரமாக கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்து வேகமாக போகுதுங்க. இந்த ஈவில் டிராகனும் பின்னாடியே கத்திக்கிட்டே போகுது. ஒழுங்கு மரியாதை அந்த கிரியேஷன் டிஸ்கை கொடுத்துரு, இல்லைனா இன்னைக்கு நான் கொன்றுவேன் அப்படிங்குது. ஆனால் நம்ம டிராகன் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து வெளியாட்கள் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம கிளானுக்கே துரோகம் பண்ண இதுக்கு முன்னாடி உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது.
இப்போ 2 டிராகனுக்கு நடுவில் வெறித்தனமான சண்டை ஆரம்பிக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது, இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. பயங்கரமான பேட்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த 3 பேர் என்ன ஓடி போலங்க, நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இது என்ன காட் லெவல் பேட்டிலாக இருக்கே, இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கும் ஆபத்து, ஓடுறான்னு சொல்லிட்டு இப்போ தான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகுது. நம்ம ஹீரோ அதை வந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கான். பியூரிஃபை பண்ணி முடிச்சிட்டான். அதை வந்து தனக்குள்ளே அப்சார்ப் ஆகிடுச்சு. அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இருக்குல்ல, இவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இவன் நினச்ச மாத்திரத்தில் ஒருத்தரை வந்து கொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதான் லின்ஃபங் கேட்குறான், இப்போ வெளியில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், நிலவரம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக வெளில வரான். நம்ம பறவை மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படிங்குது. சரி என்ன தனியாக இருக்க, மற்றவங்க எங்கே அப்படின்னு கேட்டால், அவங்க அப்பயே பயந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்குது. இப்போ இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, நம்ம டிராகன் வந்து ஈவில் டிராகன் கிட்ட கேட்குது, ஏண்டா நீ வச்சிருக்க தம்மா துண்டு பவரை வச்சு என்ன டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பார்க்குறியே, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்குது. ஆனால் அந்த டிராகன் கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, உன்னை கொன்றுவேன், அதுக்கப்புறம் என்னோட க்ளோன் வந்து உயிரோட வரும், அந்த க்ளோன் வந்து ஜே டிஸ்கை போய் எடுத்துக்குமா, என்னமா பிளான் போடுது பாருங்க. ஸோ இப்படியே ரெண்டுத்துக்குள்ளே பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு ஈவில் டிராகன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. லின்ஃபங் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறான். அவன்கிட்ட காட் ஸ்பாட் இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்குறான், உங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த காட் சீனியர் இருக்காங்கல்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வெளில வராங்க. ஸோ இப்போ அவங்க போயிட்டு அந்த ஒரு ஈவில் டிராகன் கூட சண்டை போடுறாங்க. செம்ம அடி அடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பிளாக் டிராகனில் இருக்கக்கூடிய எசன்ஸ் இருக்குல்ல, அது வந்து இவனுடைய பவரை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுமா. ஸோ இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதோட சோல் வெளியில் வந்த உடனே இது தாண்டா சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அதை டோட்டலாக எங்கே கொண்டு போகிறான், அந்த காட்ஸ் பரியலுக்கு கொண்டு போகிறான். அது பார்க்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்க்குது. ஓ என்னை ட்ரிக்காக ஏமாத்திங்க கொண்டு வந்துட்டீங்க, இங்கே பாரு நான் ஒரு ஏன்ஷியன்ட் டிராகன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், நீ யாராக இருந்தாலும் சரி இங்கே வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அடி பண்ணிஞ்சே தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சமாதி மாதிரி போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. இப்போ இந்த டிராகன் பார்க்குது, பரவாயில்ல நான் வந்து உன்னை தப்பாக கணக்கு பண்ணலை, இருந்தாலுமே இந்த ஒரு ஈவில் டிராகனுக்கு க்ளோன் இருக்குது, நீ சீக்கிரமாக வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே போயிடுச்சுங்க. நான் மறுபடியும் தூங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் என்ன பண்ணா, திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இங்கே அவள் தங்கச்சி வந்து கேட்குறா, எங்கே என்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, ஒரு ஏன்ஷியன்ட் டிராகன் வந்து உன் அண்ணனை பிடிச்சிட்டு போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிறானுங்க. ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை வாய்ப்பே கிடையாது, என் அண்ணனுடைய சோல் சீல் என்கிட்ட இருக்குது, அது இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது, அவன் உயிரோட தான் இருக்கான், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறா. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, ஏம்மா அந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், 2 ஏன்ஷியன்ட் டிராகன் வேற சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, நீ வந்து அங்கே போகாத, ரொம்ப ஆபத்து அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறா, என் அண்ணனை நான் தனியாக விட மாட்டேன், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. இவ கூடவே இன்னும் 2 பேர் வராங்க. ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வழிமறிக்குது. அவனை என்ன சொல்கிறானுங்க, நீங்களாம் அந்த காண்டினெண்ட்டை சேர்ந்தவங்க தானே, எங்கள் ஆட்கள் நிறைய பேரை நீங்கள் கொண்டிருக்கீங்க, உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சண்டைக்கு வரானுங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.